ஹலோ மக்கா, நம்ம இன்னைக்கு கன்னியாகுமரி பீச்சில் சாயங்காலம் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வந்த கடை தான் இந்த அக்கா கடை. ஸோ இந்த அக்கா கடையில் நிறைய திங்ஸ் இருந்து, ஸோ சாப்பிடுறதுக்கு கடலை பானிபூரி நிறைய வச்சுருந்தாங்க. நான் ஒரு கடலை போடுங்கக்கான்னு சொல்லிட்டு ஒரு கடலையை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சும்மா சொல்லக்கூடாங்க, மசாலாலாம் போட்டு சூப்பராக இருந்து, புதுசு ஆனியன் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்து சாப்பிடக்கு. கூட வந்த ஆட்களும் சூப்பராக இருந்துன்னு சொன்னாங்க. பரவாயில்ல பானிபூரி சாப்பிடலான்னு பானிபூரி வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பானிபூரி பார்த்தீங்கன்னா சும்மா சொல்லக்கூடாதுங்க, செம கிறிஸ்பியாக இருந்து எரிப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருந்துங்க. என்னை பொறுத்தவரை இந்த கடையில சூப்பரா இருந்துங்க பானிபூரி. நான் சாப்பிட்டு செம டேஸ்டா இருந்து, எனக்கு நாக்குல ருசி போகவே இல்லை, அவ்வளவு சூப்பரா இருந்து. அதுக்கப்புறம் ஆனியன் கிறிஸ்பி ஆனியன் ரோல் அதை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நான் இதுவரை சாப்பிட்டதில்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். மேல மைனஸ் எல்லாம் ஊத்தி தந்தாங்க அந்த அக்கா. சரி எப்படிதான் இருக்கும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சேன். ஆனா எனக்கு அவ்வளோ டேஸ்ட் பெட்டரா தெரியலங்க. ஆனா எனக்கு இது அவ்வளோ பிடிக்கல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம போன இடம் தான் இது. ஒரு பையா பானிபூரி வித்துட்டு இருந்தாரு. சரி கொடுங்க பையா ஒரு பிளேட் பானிபூரி அப்படின்னு சொல்லி. ஒரு பிளேட்ல 8 பானிபூரி வருமா, 8 பானிபூரி 30 ரூபாயாம். சரி அப்போ நம்மள வாங்கி சாப்பிடுவோம், ஒருத்தர் இப்படிதான் இருக்கு, 30 ரூபாய்க்கு ஒருத்தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சரி ஒரு இது தந்தாங்க, அப்படியே எடுத்து வாயில மெல்ல போட்டேங்க. செமையா இருக்கும்னு நினைச்சேன். சரி காரம் சாரம் எல்லாம் பரவாயில்ல, ஆனா பெட்டர் இல்லவா, எனக்கு பிடிக்கல. ஸோ நீங்க இந்த மாதிரி ஃபுட் லவரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா கன்னியாகுமரி பக்கம் இதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஸோ பாய், மீண்டும் அடுத்த விழாவில் சந்திப்போம்.